வணக்கம். வசந்த பஞ்சமியும் வரலாறும். அண்டசராசரங்களை அந்த பல்வேறு உயிரினங்களையும் படைத்த பிரமனுக்கு தன் படைப்பின் மீது முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. காரணம், உலகம் ஒலிகளின்றி நிசப்தமாக இருந்தது. இது பிரமனுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அப்போது அவரது கையிருந்த கமண்டலத்திலிருந்து சில துளி நீர் கீழே சிந்தியது. அதிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டார். அந்த சக்தியானவர் தனது கையில் ஸ்படிகளையும் ஸ்படிகமானையும் தாங்கி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையே வெண்தாமரை மீது அமர்ந்திருந்தாள். அந்த பெண் சக்தி தன்னுடைய மடியில் வீணை ஒன்றை வைத்திருந்தார். அந்த வீணையை தன்னுடைய மென்கரங்களால் மீட்டத் தொடங்கினார். அதிலிருந்து தெய்வீக இசை வெளிப்பட்டது. இதன் மூலமாக பிரமனின் படைப்புகள் அனைத்திற்கும் ஓசை நயம் கிடைத்தன. நதிகள் சலசலத்தன, மரங்கள் அசைந்து காற்றுடன் ஓசையை உண்டாக்கின, கடல் பேரிச்சலுடன் அலைகளை வெளிப்படுத்தின, உயிரினங்கள் சத்தமிட்டன. இப்படி பிரபஞ்சம் முழுவதும் ஒளிய நாதமாக கொண்டதாக மாறியது. இதை கண்ட பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அந்த பெண் சக்தியை பல விதமாக போற்றினார். அந்த பெண்ணிற்கு சரஸ்வதி தேவி என்று பெயரிட்டார். அந்த பெண் பிறந்த தினமே வசந்த பஞ்சமி.